யூனிக்ல இந்த பைத்தான்ல வந்து நீ என்னென்னலாம் கத்துக்கிட்ட? அங்க இருக்க பைத்தான்ல என்னென்ன யூஸ் பண்றாங்க? இங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர் வந்து நம்ம யூனிக்லயே வந்து ரியல் டைம்ல கத்து தராங்க. காஸ்ட் அனாலிசிஸ்ல என்னென்ன சர்வர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க நீங்க? காஸ்டிங்ல நீங்க ரீசென்ட்டா என்னென்ன அனலைஸ் பண்ணி என்ன சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கீங்க? டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்றதுக்காக வந்து ஹெரோகோ யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டன்ஸ வந்து ரன் பண்றதுக்காக எலாஸ்டிக் கிளவுட் வந்து ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாய் கைஸ்! இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல நம்ம கூட இருக்கிறது தமீம். தமீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2023ல பிபிஏ முடிச்சுட்டு, யூனிக்ல பைத்தான் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் முடிச்சுட்டு, இன்னைக்கு வந்து ஃபினிட்டிவ் பிரைவேட் லிமிடெட் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒரு கீ டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் கீ டெவலப்பர்ன்னு ஏன் மீன் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இவர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது ஞாபகம் இருக்கு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் தமீம் என்ன பண்ணாருன்னா, எனக்கு திணிக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுங்கன்னு சொல்லிட்டு, ஒரு 1 வீக் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு. அட்டெண்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட்டு அவர் பிளேஸ் ஆனாரு ஃபினிட்டிவ்ல. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபினிட்டிவ்ல இருக்க அந்த பைத்தான் டீமோட கோர் டெவலப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமீம் தான். நான் சொல்றது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ற மாரி கூட இருக்கும் நெறைய பேத்துக்கு. பட் தமீமுடைய ஸ்கில் இப்ப நீங்களே கேட்டாலே தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ டிகிரி இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஒரு ஐடி கரியருக்கு அப்படின்றதுக்கு நம்ம தமீம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, லெட்ஸ் வெல்கம் தமீம். ஹாய் தமீம். ஹாய் சார். தமீம் உங்கள பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ குடுங்க தமீம். ஓகே சார். நான் 2023ல வந்து காலேஜ் பிபிஏ முடிச்சிருந்தேன். பிபிஏ முடிச்சுட்டு அந்த 1 இயர் வந்து நான் வந்து என்ன பண்ணலான்றது கன்ஃப்யூஷன்ல இருந்தேன். ஸோ அப்போ வந்து யூடியூப்ல வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தேன். மினி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தேன். பைத்தான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் லேர்ன் பண்ணேன். அப்போ லேர்ன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு பைத்தான்ல வந்து இன்னும் போக போக போயின்னே இருக்கும். இன்னும் நம்ம ப்ரொஃபஷனல் வேல கத்துக்கணும்னு நெனச்சேன். ஸோ ப்ரொஃபஷனல் வேல கத்துக்கணுன்னும்போது நான் வந்து நெறைய இன்ஸ்டிடியூட் தேடினேன். அப்போ தான் நான் வந்து யூடியூப்ல வந்து யூனிக் பார்த்தேன். யூனிக் பார்த்து யூனிக்ல சேர்ந்து யூனிக்ல கத்துக்கிட்டேன். கத்துக்கின பிறகு யுனிக்கோட டை அப் கம்பெனி வந்து ஃபினிட்டிவ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஃபினிட்டிவ்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கு. அப்போ இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் லெவல் நான் அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு 4 டைப் ஆஃப் லெவல் ஆஃப் இன்டர்வியூ இருந்துச்சு. அந்த இதில நான் 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த 4த் லெவல்ல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டேன். ஸோ எதனால ஸ்ட்ரகிள் ஆனேன்னா, எனக்கு வந்து அப்போதைக்கு வெறும் தியரட்டிக்கல் நாலேட்ஜ் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இல்ல. ஸோ அதனால வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்னன்னு சொல்லி ரிஜெக்ஷனுக்கான ரீசன கண்டுபிடிச்சு அந்த இதுக்கான ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் போட ஆரம்பிச்சேன். நான் ரியல் டைமா நெறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு மாடல் எடுத்துட்டேன்னா, அந்த மாடலுக்குள்ள எப்படி போகுது? அந்த மாடலுக்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? என்னென்ன கிளாஸஸ் கால் பண்ணியிருக்காங்க? இது வந்து அது இன் டெப்த்தா வந்து நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ இது மூலியமா வந்து எனக்கு கோடிங் மேல இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாச்சு. அது உள்ள டைம் போறதே எனக்கு தெரியல யூஸ் பண்ண. ஸோ அதுக்கடுத்து நான் திரும்ப ரீட்ரை பண்ணேன். அப்போ வந்து என்னால ஃபினிட்டிவ்ல திரும்ப கிராக் பண்ண முடிஞ்சுச்சு இன்டர்வியூவ. சரி, ஃபினிட்டிவ்ல சேர்ந்தேன். ஃபினிட்டிவ்ல சேர்ந்த பிறகு ஃபினிட்டிவ்ல வந்து பைதான் டெவலப்பரா மாறுனேன். பைதான் டெவலப்பரா மாறி நாங்க ஃபேஸ் ரெகக்னிஷன் ரிலேட்டடா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாங்க நெறைய மாடல்ஸ் வந்து லேர்ன் பண்ணேன். இது வந்து நான் ஒர்க்கா பார்த்தத விட ஒரு ரிசர்ச் என்னோட நாலேட்ஜ் நான் கெயின் பண்றதா தான் பார்த்தேன் இத மோஸ்ட்லி. இல்ல கரெக்ட் தான். நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. ஆக்சுவலா அவங்க சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்க, பெருசா சொல்லியிருக்காங்க. எனக்கு அடுத்த கேண்டிடேட் வந்தா தமீம் மாரி எனக்கு குடுங்க. தமீம் டைமே பார்த்து ஒர்க் பண்ண மாட்டான். அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிக்ல இந்த பைத்தான்ல வந்து நீ என்னென்னலாம் கத்துக்கிட்ட? அங்க இருக்க பைத்தான்ல என்னென்ன யூஸ் பண்றாங்க? ஸோ லேர்னிங்க்கும் ஒர்க்கிங்க்கும் டிஃபரன்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க லேர்ன் பண்ணும்போது என்னென்னலாம் நீ லேர்ன் பண்ணிக்கிட்ட? இப்ப அங்க ரியல் டைமா பைத்தான்ல ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர் வந்து நம்ம யூனிக்லயே வந்து ரியல் டைம்ல கத்து தராங்க. யூனிக்ல எப்படி கத்து தராங்கன்னா, ரியல் டைமா எங்க வந்து இப்போ ஒர்க் ஃப்ளோல வந்து எங்க ஆர்கனைசேஷன்ல என்ன யூஸ் பண்றாங்களோ, அது ஃபுல்லாவே கத்து தந்துர்றாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ஃப்ளாஸ்க், ஜாங்கோ இது மாரி எல்லாமே நம்மளுக்கு வந்து ரியல் டைம் யூசஸ் வந்து ஆர்கனைசேஷன்ல என்ன யூஸ் பண்றாங்களோ, அது ஃபுல்லா நம்மளுக்கு கத்து தராங்க. நான் இது மூலியமா வந்து எனக்கு ஃப்ளாஸ்க் ஈஸியா தெரிஞ்சனால, என்னால ஈஸியா வந்து அடாப்டிவா வந்து ஃபாஸ்ட் ஏபிக்கு மூவ் ஆன் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ஃபாஸ்ட் ஏபிக்கு நான் மூவ் ஆன் பண்ணிட்டு, ஃபாஸ்ட் ஏபி மூலியமா தான் நாங்க வந்து எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணோம். டெவலப் பண்றது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனின்றனால, நாங்களே அத டிப்ளாயும் பண்றோம், காஸ்ட் அனலைஸ் பண்றோம். இது மூலியமா எங்களுக்கு வந்து நெறைய லேர்னிங்ஸ் கிடைக்குது. இது மூலியமா எங்களால ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பே கிரியேட் பண்ண முடியுன்ற அளவு எங்களுக்கு வந்து லேர்னிங்ஸ் ஓகே. கிடைக்குது. காஸ்ட் அனாலிசிஸ்ன்னும் போது தான் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ காஸ்ட் அனாலிசிஸ்ல என்னென்ன சர்வர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க நீங்க? ஸோ ஏன்னா இப்ப நாங்கலாம் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு காஸ்டிங் பத்தி எதுவுமே தெரியாது. டெப்ளாய்மென்ட்க்கு எவ்வளோ ஆகுது? சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க? கிளவுடுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீ வந்து டெவலப்பரா ஒர்க் பண்ற, காஸ்டிங்கும் செக் பண்றீங்க. காஸ்டிங்ல நீங்க ரீசென்ட்டா என்னென்ன அனலைஸ் பண்ணி என்ன சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கீங்க? இப்ப என்னென்னலாம் நாங்க அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா, இப்போ வந்து நாங்க ஹெரக்கோ, ஏடபிள்யூஎஸ் இது மாரி 2 இது யூஸ் பண்றோம். ஹெரக்கோ வந்து சம் ஃபீச்சர்ஸ் லைக் இப்போ டிபி ஸ்டோரேஜ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்குது. பட் இன்ஸ்டன்ஸ் நம்ம ரன் பண்றம்போது, இப்போ நானோ இன்ஸ்டன்ஸ் லைக் வந்து EC2 இது மாரி கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து AWSல வந்து இது வந்து பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுல வந்து டைனமோ டிபி அது மாரி அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து இதுல வந்து காஸ்ட் அதிகமா இருக்கு. டைனமோ டிபி ரிலேஷனல் டேட்டாபேஸ் இதெல்லாம் வந்து AWSல வந்து பெர் ரன்னிங்க்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ இதுக்காக நாங்க வந்து
டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து ஹெரோகோ யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டன்ஸை வந்து ரன் பண்ணுறதுக்காக எலாஸ்டிக் கிளவுட் வந்து ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ நெறைய பேசுற ஹீரோகோன்ற இன்ஸ்டன்ஸ், DB2. ஸோ ஓகே இதெல்லாம் ஒரு ஐ மீன் நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணல. நான் திருப்பி சொல்றது அதான். ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒரு அரவுண்ட் 6 மந்த்ஸ் ஒர்க் பண்றதுக்குள்ள இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்காங்க. பட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட ஐடி கரியர் நீங்க நெனச்சு பார்க்க முடியாத இருக்கும். இப்போ ஈவன் நீங்க பெரிய MNC சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி லைக் TCS, CTSல போனா கூட 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க கூட இந்த அளவு எக்ஸ்போஸரா பேச மாட்டாங்க. ஸோ அதான் ஒரு சின்ன கம்பெனிக்கும் ஒரு பெரிய கம்பெனிக்கும் டிஃபரன்ஸ். சரி ஓகே தமீம். சேலரி வைஸ் வந்து ஸ்டார்ட் அப்ல கண்டிப்பா கம்மியா தான் இருக்குன்னு தெரியும். அத நீ எப்படி பார்க்குற? சேலரி கம்மி. இப்போ உங்க வீட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ற? ஏன்னா இப்ப சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஸ்டார்ட்டிங் உன்னோட CTC 1.8 LPனா கூட ஒரு 15,000 வரும் மந்த்லி கேட்டா. ஸோ 15,000ன்றது அத விட ஸ்விக்கில போனா கூட 30,000 கிடைக்கும். அப்படின்னு நெறைய பேர் அப்படியே என்கரேஜ் நிறைய பசங்க பேசுறாங்க. நான் ஸ்டார்ட் அப்ல போய் ஒர்க் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது. அத நீ எப்படி பார்க்குற? சார் இதுக்கு முன்னாடி நானே ஸ்விக்கில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்விக்கில வந்து நான் 15K வாங்குனா 15Kலே தான் நிக்க முடியும். பட் நான் இங்க ஒரு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணா, அது வந்து ரியல் டைமா நான் வந்து நம்ம பெரிய கம்பெனில வந்து ஒரு 5 to 6 10 எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு ஈக்குவல் அது. ஸோ நான் இங்கேருந்து நெக்ஸ்ட் நான் புஷ் பண்ணும்போது, என்னோட இது வந்து 100% ஹைக் கூட எனக்கு கிடைக்கும். ஸோ இது மூலியமா என் ஃபியூச்சர் 100லாம் கிடையாது. நீ 400% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4x கண்டிப்பா. ஸ்டார்ட் அப்புக்கும் அதுக்குள்ள டிஃபரன்ஸே தான். ஓகே சார். நான் எனக்கு வந்து கிராஜுவலா குரோத் ஆகும். ஸோ என்னோட கரியர் நான் சூஸ் பண்ணும்போது, ஸ்டார்ட்டிங்ல ஸ்ட்ரகிள்ஸ் நம்மளுக்கு இருக்கும். பட் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகும். பேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஸோ கைஸ் நான் பேசுறது தம்பியுமே அதிகமாக பேசுகிறான். ஒரு ஃபினிட்டிவ் மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப். நீங்கள் ஃபினிட்டிவும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்துலேயே சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி. அங்கே வந்து ஸ்டார்ட் அப்னும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஒரு ஜாவாலேயோ, ஒரு பைத்தான்லேயோ, டேட்டா பேஸ்லேயோ, ஒரு ஃப்ரண்ட் எண்ட்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் அது யூஸ். ஈவன் நீ சாஃப்ட்வேர் கம்பெனின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணால் அது ஸ்டார்ட் அப் கிடையாது. ஸ்டார்ட் அப் ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ஒரு சேலரியே இல்லாமல் ஒர்க் பண்ணால் கூட சரி. பட் சேலரி இல்லாமல் தரமாட்டாங்க யாரும். பட் சேலரி இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட தப்பு கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 1 இயர் உங்களோட சேலரி 5,000 ஆனால் கூட தப்பு கிடையாது. 1 இயர் முடிஞ்சே கண்டிப்பாக 50,000 கன்வெர்ட் ஆகும். அதே சேலரி 3 இயர்ஸ் ஆகும்போது மினிமம் மந்த்லி 1 லேக் சேலரி ஆகும். அதான் ஒரு ஸ்டார்ட் ஐடியில் இருக்க க்ரோத் லெவலே. அதுக்கு வந்து தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் தமீம். ஓகே தமீம், இன்னைக்கு இருக்க இப்போ இருக்க படிக்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற? நான் என்ன மோஸ்ட்லி சொல்ல விரும்புறேன், நான் ரியல் டைமா வந்து அனலைஸ் பண்ணது, மோஸ்ட்லி அந்த தியரட்டிக்கலா மட்டும் படிக்காம, அத வந்து ரியல் டைமா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்கணும். இப்போ டெக்கரேட்டர் மட்டும் தியரட்டிக்கலா தெரிஞ்சிருக்காம, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சு படிச்சு, புரிஞ்சு படிச்சாங்கன்னா, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி கம்பெனி எதிர்பார்க்கிறது வந்து தியரட்டிக்கலா ஆன்சர் சொல்லி இன்டர்வியூ வேணா கிராக் பண்ண முடியும். உள்ள போயிட்டு கோட் என்ன இருக்குன்னு நமக்கு புரியாது, அங்க போய் பார்த்தா. பட் நம்ம ரியல் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எது எங்க யூஸ் பண்ணணும்ன்றது நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கும். இப்போ உங்கள் ஃபினிட்டிவ்ல ஓப்பனிங் இருக்கா? எங்க ஃபினிட்டிவ்ல ஓப்பனிங் இருக்குது. இப்போ நீ இன்டர்வியூ எடுக்கிறேன்னு இப்போ நீ தான் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு கேள்விப்பட்டேன் நானு. ஆமா இந்த சார். இன்டர்வியூ பேனல்ல இருக்கீங்க. எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நீ ப்ரிஃபர் பண்ற? நான் எந்த மாரி கேண்டிடேட் பிரிஃபர் பண்றேன்னா, மோஸ்ட்லி வந்து யார் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்களோ, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்களோ, இப்போ வந்து கத்துக்கிறதே கொஞ்சம் ஜாலியா லேர்னிங் பண்றது. புதுசா அவன் பண்ணுவானான்றத ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணுவேன். அவன் சொல்ற ஆன்சர்ஸ்லயே தெரியும். இப்போ நான் கேட்கிற கொஸ்டினுக்கு வந்து அவன் வந்து தெரியல, இத வந்து எனக்கு சொல்லி தரல யாரும், அத மாரி சொல்றானா, இல்ல நான் இத கத்துக்கிறேன் அப்படின்ற மாரி பாசிட்டிவா இத மாரி அப்ரோச் பண்றானான்றத பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து அவன் எப்படி அந்த கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான்ற மாரி நான் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் சொல்லுவேன். இப்போ ஒரு டெஸ்டிங் ரவுண்ட், ப்ரோகிராம் ரவுண்ட் வச்சேன்னா, ஃப்ளோ எக்ஸ்பிளைன் சொல்லுவேன். அந்த ஃப்ளோ அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த கோடு தப்போ, ரைட்டோ. பட் அந்த ஃப்ளோ அவனுக்கு எங்கேருந்து எங்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா தான் அவனால டீபக் பண்ணி அத வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த ஃப்ளோவே தெரியாம ChatGPTல கேட்டு ChatGPT குடுத்துருக்க அந்த ஸ்ட்ரக்சர் கோடே எடுத்துட்டு வந்து திரும்ப மக்கப் பண்ணி போடுறது வந்து யூஸ்லெஸ் கிட்டத்தட்ட. திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது அத. கிரேட். ஓகே கைஸ், உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஃபினிட்டிவ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபினிட்டிவ்ல வந்து சேலரி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1.2 எல்பிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1.2 to 1.8 எல்பி இருக்கும். நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நான் ஸ்டார்ட் அப்பில் டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா, ஃபினிட்டிவ் ப்ரைவேட் லிமிட் வந்து ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் யூனிக் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இல்லை யூனிக் ஸ்டூடெண்ட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் HR கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. யூ கேன் அப்பியர் ஃபார் த இன்டர்வியூ. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க் யூ ஸோ மச்.